எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 365 நாளில் கண்டிப்பாக 100 நாளாவது இந்த டிஷ்ஷு செய்வாங்க. அந்தளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை ரெடி பண்ணிவிட்டு டிஃபன் பாக்ஸில் கொண்டு போவாங்க ஸ்கூலுக்கு, இல்லை ஆஃபீஸ்க்கு, சொந்த பந்தங்க சேரும் போது இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. அதாவது இந்த பிசிபெலாபாத் பற்றி தான் பேசுகிறேன். இந்த பிசிபெலாபாத் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் திலோஷினி. நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பிசிபெலாபாத் தான். பட் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட் இருக்குது அதில்? நீங்கள் எப்போவும் அதில் அரிசி வச்சு தானே செய்வீங்க. இன்றைக்கி நம்ம ரைஸே யூஸ் பண்ணாமல் வேறு ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படிமா பண்ண முடியும்? பண்ண முடியும் ஷெஃப். வெயிட் அண்ட் வாட்ச். இதுதான் அரிசி அரிசி சொன்னீங்களா? ரெகுலர் அரிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 கிராம் சர்விங்கில் ஈஸியாக ஒரு 130 கேலரிஸ் வந்துடும். அதுவே நீங்கள் இந்த காலிஃப்ளவர் ரைஸ் எடுத்தீங்கன்னா 25 கேலரிஸ் தான் கிடைக்க போகுது. ஃபஸ்ட் கிளாஸ் வந்துருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் ரெடி பண்ணிடுறோமா? சரி, ஓகே, நான் சட்டி இருந்துடுறேன். இந்த இடத்துல ஒன்று சாம்பாருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பிளான் பண்ணுறதுக்கு சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எப்பவும் போல் வந்து ஹைவோவில் நமக்கு வந்து ரெசிவ் பண்ணும்போது முக்கியமாக வந்து ஒன்று தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நெய் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ அந்த நெய்யை யூஸ் பண்ணிடலாமா? ஓகே, நான் இந்த காலிஃப்ளவர் ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றிடுமா? அந்த நெய் எடுங்க. ஓகே, நெய் ஒன்று தேங்காயில் சமைக்கலாம், இல்லை நெய்யில் சமைக்கலாம். ஓகே, இப்போது இந்த நெய் வந்து குட் ஃபேட்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும், நானும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இப்போது இந்த அதை தாண்டி வேறுனா நமக்கு கிடைக்குது இந்த நெய்யில். ஸோ நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் ஷெஃப். நெய் ஒரு குட் ஃபேட், அதாவது மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த ஃபேட்டி ஆசிட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் ஹெல்த்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹார்ட் பலவீனமாக இருக்கிறவங்க குக்கிங்கில் இந்த கீ யூஸ் பண்ணுறாங்கன்றப்போ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹார்ட் ஹெல்த்துக்கு. தென் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களும் இந்த கீ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன தான் நீங்கள் நல்ல ஃபேட்டே எடுத்தாலும் அளவோடு எடுத்துக்கணும், அதுதான் அங்கே விஷயம். ஓகே, அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கலாம் நெய்? ஸோ ஒரு நாளைக்கு ஒரு சராசரி மனுஷன் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த கெட்டி நெய். வெரி குட் இன்ஃபர்மேஷன். இப்போ தாளிப்பு வந்து கடுகு போடுறோம், அடுத்தது சீரகம், வெந்தயம் தாளிப்பு. இதுதான் ஃப்ளோவில். ஓகே, அடுத்தது சீரகம். இந்த சாம்பார் சொல்லும்போது அந்த புளியை யூஸ் பண்ணுறதுல கொஞ்சமாக வெந்தயம் யூஸ் பண்ணுறது நல்லது. சும்மா லைட்டாக இந்த குவான்டிட்டி. ஓகே, இந்த சின்ன வெங்காயம் இந்த சமையலில் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம், ஏன் யூஸ் பண்ணுறோம், அதை பற்றி எப்படி சொல்லுங்கள். ஸோ சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அந்த காம்பவுண்ட் பேர் பார்த்தீங்கன்னா குவர்செட்டின். ஸோ அப்படின்னா என்னது? ஸோ இந்த குவர்செட்டின் ஒரு ஆன்டிஆக்சிடென்ட். இந்த ஆன்டிஆக்சிடென்ட் அகைன் உங்களோட ஸ்கின் ஹெல்த், ஹார்ட் ஹெல்த்து, இந்த மாதிரி உடம்புல இருக்கிற நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆன்டிஆக்சிடென்ட் இது. ஓகே, வெரி குட், சூப்பர். அப்படியே காய போட்டலாமா? அந்த வரமிளகா எடுத்துக்கிறேன். ஏங்க கொடுங்க. வரமிளகா வந்து இப்போ நம்ம கூட ஒரு 4 வரமிளகாவை இது உடைச்சி போடுறேன். சரிங்களா? 4 வரமிளகாவை இது உடைச்சி போட்டுக்கிறேன். இப்போ இந்த கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் காய்கறி போடலாம். அந்த ட்ரம் ஸ்டிக் எடுங்க ஃபஸ்ட்டு. எதனால் ஃபஸ்ட்டு ட்ரம் ஸ்டிக் ஷெஃப்? நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி தான். இந்த முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகத்துக்கு டைம் இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டே போட்டுறேன். ஆனால் இந்த இடத்துல வந்து நல்லா பாயில் பண்ண போகிறேன். டுகெதராக எல்லாத்தையும் ஒன்றா போட்டுரும். ஏன்னா இந்த காய்கள் எல்லாம் வெந்த பிறகு காயோ, அதாவது வெங்காயம் ஆகட்டும், தக்காளி ஆகட்டும், கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் வெந்த பிறகு முழுசாக இருந்தால் தான் அந்த காலிஃப்ளவர் சொல்லி ஒன்று சொன்னீங்கல்ல ரைஸு, அதோடு சாப்பிட்றது நல்லாயிருக்குன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணி போடுறேன். இதான் விஷயம். இப்போ கேரட் பீன்ஸ் இருங்க. இதுதான் ரைஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம், இந்த பக்கம் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இப்போ இந்த கேரட்டை இதில் போட்டுறேன். பீன்ஸு போட்ட பிறகு லைட்டாக 2 செகண்ட் வதக்குறோம். இதுக்கப்புறம் அந்த தக்காளியும் போடலாம். இப்போ அந்த மஞ்சள் தூள் இடுங்க, சாம்பார் பொடிடுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள். இது சாம்பார் பொடியில் பிசிபெலாபாத் பொடி. இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நீங்கள் வீட்டில் ரெடிமேட் பொடி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்ல காரமாக சாப்பிடுவீங்களா? வேற லெவல்ப்பா திலோஷினி. வெரி குட், வெரி குட். ஓகே, இப்போ இந்த சாம்பார் பொடி போட்டாச்சு. இப்போ உப்பு. இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த தண்ணி இதில் ஊற்ற ஆரம்பிக்கிறோம். தண்ணி ஊற்றி சிம்பிள். நீங்கள் சாம்பார் சாதமாக இருக்கட்டும் இல்லை பிஸ்மிலாபாத்தாக இருக்கட்டும், ரெடி பண்ணுறது ரொம்ப சிம்பிள்.
இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்கணும். இந்த கொதிச்சு வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சைடில் இந்த காலிஃப்ளவர் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த காலிஃப்ளவர் நம்ம சாப் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சின்ன சின்ன கட் பண்ணிக்கிறோமா? குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கிரேட்டரில் போட்டு குட்டி குட்டியாக எடுத்து. ஓகே. ஆனால் நம்ம பிளான்ச் பண்ணி தான் போடுறோம். ஆமாம். ஏன்னா அந்த காலிஃப்ளவரில் தான் சின்ன 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 பூச்சி இருக்கும். அதுக்காக ரைட்டா? ஓகே. அதாவது அந்த குட்டி குட்டி பூச்சிலாம் இருந்ததுன்னா என்ன ஆகும், நம்ம வந்து அது நல்லா இருக்காதுல்ல, அதனால் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிட்டு பிளான்ச் பண்ணி போடுறோம். இப்போது இந்த காலிஃப்ளவர் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணும்போது ரொம்ப கவனம் தேவை. அதில் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும், அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு சாப் பண்ணுங்கள். ஆனால் சாப் பண்ணும்போது சுத்தமாக தண்ணி கூடாது. அப்படி தண்ணி இருந்தால் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் இவங்க சொன்ன மாதிரி ரைஸ் மாதிரி உதிரி உதிரியாக வர இதாக விஷயம். ஐ திங்க் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அது அவ்வளோதான். ஓகே. இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நோய் அரிசி இருக்குல்ல, அந்த நோய் அரிசி மாதிரி வந்து நல்லா ரெடியாக இருக்குது. இதுதான் அரிசி சொன்னீங்களா? அந்த கன்சிஸ்டன்சி இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து. ஓகே. இப்போ வெந்த பிறகு தான் தெரியும் எனக்கு பக்குவம். சரி, ஓகே. ஸோ இந்த காலிஃப்ளவரை மாற்றி வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு உண்மையாக ரைஸ் தாங்க இது, சொன்னதாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ மஞ்சள் போட்டாச்சு. இதுக்கப்புறம் தேவையான உப்பு. ஓகே. இந்த இடத்துல இந்த காலிஃப்ளவர் நம்ம யூஸ் பண்ணும்போது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இதுமாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு வேக வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படியே போட்டோன்னா அந்த காலிஃப்ளவரோட பச்சை வாசம் வந்துடும். அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு, தண்ணியை வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல இது எல்லாத்தையும் போட்டுரும். இது நல்லா வேகணும்ல? நீங்கள் சொல்கிறீங்க, நான் செய்கிறேன், அதுக்கப்புறம் தான் தெரியும் இது நல்லா கெட்டியாக வருதா டேஸ்ட்டாக வருதான்னு சொல்லி பார்க்குறோம். அதே டைமில் இந்த இடத்துல இங்கே பாருங்கள் அந்த மசாலா. அந்த நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, நீங்கள் கேட்டீங்களே கேள்வி, இந்த ஏன் இந்த காய் வந்து ஃபஸ்ட்டு போடுறீங்க முருங்கைக்காயெலாம், இப்போ பார்க்குறது முழுசாக இருக்கா, இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா எப்போயுமே வந்து சாம்பார் பண்ணும்போது எல்லா காய்கறியும் ஒன்றா போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். அது நல்லா வெந்துடும், அந்த காரத்தன்மை எல்லாமே அந்த காயில் சேர்ந்துடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, இந்த மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் இந்த காலிஃப்ளவர் வேகணும். அதுதான் அந்த பருப்பு இருக்குதுங்களேன். இப்போது இந்த பருப்பு அதில் போடுறதுக்கு முன்னாடி என்னோட டவுட், அரிசி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த காலிஃப்ளவர் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம், அதை பற்றி சொல்லுங்கள். ஏன் இந்த காலிஃப்ளவர்னு கேட்டிங்கன்னா, ரெகுலர் அரிசி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 கிராம் சர்விங்கில் ஈஸியாக ஒரு 130 கேலரிஸ் வந்துடும். அதுவே நீங்கள் இந்த காலிஃப்ளவர் ரைஸ் எடுத்திங்கன்னா 25 கேலரிஸ் தான் கிடைக்க போகுது. ஸோ இது ரொம்பவே லோ கேலரிக்குன்றனால இது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த சாம்பார் சாதத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் அரிசி வச்சு செய்கிறீங்கன்றப்போ நீங்கள் அளவு பார்த்து எடுத்துக்கணும், டைம் பார்த்து எடுத்துக்கணும். சாப்பிட்லாமா வேணாமான்னு ஒரு தயக்கத்தோடய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் இந்த சாப்பாடு, இந்த காலிஃப்ளவர் ரைஸில் செஞ்ச பிசிபிலாபாத் இதை நீங்கள் எடுக்கிறீங்கன்றப்போ ஒரு கில்ட் ஃப்ரீயாக தாராளமாக எடுத்துக்கலாம். கேலரிஸ் வந்து அதிகமாக ரைட்டா? ஓகே, ஃபைன், வெரி குட். ஸோ இப்போ இந்த பருப்பு நான் போட்டுறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சமையல் பண்ணும்போது எதுக்காக வந்து இது மாதிரி விஷயத்தை கேட்குறேன்னு சொல்லிட்டு. இதுக்கு நாங்கள் ஹைவோவில் நாங்கள் சமைக்கும் போது முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்களை ஃபஸ்ட்டு கோத்துட்டு போனோம். என்ன கோத்துட்டு போனோம்னா அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குறையவே கூடாது. அந்த டேஸ்ட்டு 1 லெவல், அதாவது நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற டேஸ்ட்டோட ஒரு 10% அதிகமாக தான் இருக்கணும். ஆனால் அதில் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கொண்டோடி பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்ட ஒரு 100 பேர் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அது அப்படியே அரிசி மாதிரிக்கு சொல்லி சொன்னாங்க என்கிட்ட. அந்த வீட்டில் நம்ம சாம்பார் மாதிரி அந்த லூஸாக இருக்க பக்கம் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ தான் இது மிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. ஏன் இந்த மாதிரி போடுறோன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போது இது ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். காலிஃப்ளவர் வெந்த பிறகு தான் நம்ம வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது காலிஃப்ளவர் வெந்த பிறகு வடிகட்டிட்டு மிக்ஸ் பண்ணுற ஸ்டேஜ் போயிடலாம். சரிங்களா? இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம வந்து வேக வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. நல்ல தண்ணியை வந்து ட்ரை ஆகிடுச்சு. இது வந்து பிறகு அந்த அரிசி வந்து உதிரியாகவே இருக்குது அந்த காலிஃப்ளவர். இப்போ இதில் போட்டலாம்ல? ஓகே. அதே டைமில் இந்த சாம்பார் குக் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன்னா அந்த பருப்பு போட்டல, அந்த டைமில் புளி தண்ணியும் போட்டேன். ஏன்னா அந்த புளி தண்ணியும் சாம்பார் பருப்பும் ஒன்றா போட்டு குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப நாள் கொதிச்சு நல்லா இருக்காது. அதெல்லாம் ஒரு கொதி வந்த உடனே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இது அடுப்போட ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ இதில் வந்து காலிஃப்ளவர் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, இந்த ரைஸ் அதிகமாக இருக்குன்னா நம்ம நிறுத்திடலாம். சரிங்களா? இப்போ இதில் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதில் போட்டிருக்கேன். இது போதும் நினைக்கிறேன். பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணவா?
சரி இது போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணுறோமா எப்படி? இங்கே நம்ம ரெகுலர் பிசிபிலாபாத் எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தட். அதே பக்கம் தான். திக் இன்னும் கொஞ்சம் போடலாம். அவ்வளோதான். ஓகே, இந்த காலிஃப்ளவர் ரைஸும் போட்ட பிறகு நல்லா கெட்டியாக வந்துச்சுங்க நீங்கள் சொன்ன மாதிரி. இதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார் அந்த பருப்பு போட்ட பிறகு தண்ணி ஊற்றக்கூடாது, அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள். சரி ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சுல, டேஸ்ட் பண்ணலாமா? அதுவும் கொஞ்சம் நெய் போடலாமா? நெய் கொத்தமல்லி கடைசி ஸ்டேஜ் கொஞ்சமாக நெய் இந்தாங்க. கருவேப்பிலைங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படி சாப்பிடலாமா? இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? கண்டிப்பாக சார். நல்லா இருக்கு. அந்த சாதம் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. அந்த காலிஃப்ளவர் ரைஸை கடிக்கும் போது அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு அந்த கெட்டித்தன்மை எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துருக்கு. அதே டைமில் இப்போ இந்த ஆலிவ் ஆயில் எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஸோ இப்போ நம்ம சூடாக டேஸ்ட் பண்ணுறோன்றனால இந்த டைமில் நம்ம ஆலிவ் ஆயில் வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுவே நீங்கள் செஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து சாப்பிட்றீங்க, ஃபுட்டு உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர் வார்மான சூடில் இருக்குது, அந்த டைமில் நீங்கள் தாராளமாக 15 ml ஒரு ஆளுக்கு ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து இந்த மாதிரி காலிஃப்ளவர் ரைஸ் வச்சு இந்த பிசிபெலாபாத் பண்ணி சாப்பிட்டா ஒருத்தருக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? ஒரு போர்ஷன், ஒரு பவுல்கள். ஸோ ஒரு போர்ஷன்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம் ஒரு போர்ஷன். ஒரு சர்விங் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அவ்வளோ எடுக்கணும். ஸோ அவ்வளோ எடுக்கிறீங்கன்றப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன். நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த பருப்புலேருந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடச்சிரும். ஒரு சர்விங்கில் ஈஸியாக உங்களுக்கு 8 to 10 கிராம்ஸ் ப்ரோட்டீன் கிடச்சிரும். தென் இந்த காலிஃப்ளவர் ரைஸ் லோ கேலரிக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு 127 கிராம் கேலரிஸ் ஒரு சர்விங்கில் ஈஸியாக கிடைக்கும். தென் ஃபைபர் அகெயின் உங்களோட இந்த காலிஃப்ளவர்லேருந்து பருப்புலேருந்து உங்களுக்கு ஃபைபர் நிறையவே கிடைக்கும். ஒரு சர்விங்லேயே உங்களுக்கு 5 கிராம் கிடச்சிரும். அதாவது ஒரு ஆள், ஒரு சராசரி மனுஷன் ஒரு நாளைக்கு 30 கிராம் ஃபைபர் எடுக்கணும்னா இதுலேருந்து உங்களுக்கு 5 கிராம் ஈஸியாக கிடைச்சிரும். ஓகே, ப்ரோட்டீன் கிடைக்க சொன்னீங்க 8 to 10 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் கிடைச்சிரும். இந்த ஃபைபர் வந்து 5 கிராம் கிடைக்கும். ஓகே, வெரி குட் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எனக்கு இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து நிற்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வீட்டில் எதிர்பார்க்காத ஒரு ரெசிபியை நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக நல்லா டேஸ்ட்டாக தான் கொடுப்போம். அதே டைமில் நல்லா பெனிஃபிட்ஸ் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் நம்மளுக்கு சாப்பிட்டா என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள். இதே மாதிரி நாங்கள் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபியை பார்க்குறோம். சி பாய், டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச்.